நம்முடைய தமிழர் மரபிலே, பேச்சு வழக்கிலே பல பேரை அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா, மாமா, தம்பி, பாப்பா, தங்கச்சி என்று சொல்லி அழைக்கிறோம். உடன் பிறந்தவர்களை தாண்டியும் பலரை நாம் இப்படி உறவு முறை சொல்லி அழைத்து மகிழ்கிறோம், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். ஏறக்குறைய இயேசு வாழ்ந்த யூத சமுதாயத்திலும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். இயேசு ஒரே மகன் இருந்த போதிலும் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய சகோதரர்கள் வந்தார்கள் என்று. நம்முடைய மரபுப்படி அந்த யூத பழக்க வழக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவிலே ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி என்று சொல்லி யாரை நாம் அழைக்கிறோமோ அவர்களோடு நல்வுறவிலே இருப்பதற்கு அது ஒரு தொடக்கம், வாய்ப்பு. உடன் பிறவாமல் இருந்தால் கூட கடவுள் இயேசு சொல்கிறார் என்று, யார் என் சகோதரன், யார் என் சகோதரி, யார் என் தாய், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள். இப்போ இந்த உறவை இயேசு வரை நீட்டிச் செல்ல வேண்டுமென்றால் நாமும் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்ததோடு மட்டுமல்லாமல் கடவுளுடைய வார்த்தையையும் கேட்டு அதன்படி நடந்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள். அவர்கள் நமக்கு முன்மாதிரி. எனவே இயேசுவின் வார்த்தையின்படி நடந்து இந்த உறவை பலப்படுத்திக் கொள்வோம் கடவுளோடு. பிறகு பிற மனிதர்களோடும் அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளை என்றுதான் புனித பவுல் தன்னுடைய திருமுகங்களிலே கிறிஸ்தவர்களை அழைக்கிறார். எனவே இந்த உறவு இயேசு வழியாக வந்த உறவு. திருச்சபை என்ற உறவிலே எல்லோரையும் சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தோர் அல்லது ஏதாவது ஒரு உறவு நிலையிலே நிறுத்தி கடவுளோடு அந்த உறவை வளர்த்து பிற மனிதருக்கும் பயன் தரும் வழியிலே வாழ வேண்டும். அதற்கு ஒரே வழி இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது தான். நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்வோம். இறைவன் பிள்ளையாக இருப்போம். இறைவன் நன்று வாழ்த்து பெறுவாராக.